வணக்கம். வைஜக் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது வழுக்கிறது ஆனால் பழுக்கவில்லை அப்படின்னாரு ஒரு மாசத்துக்கு முன்னால் முதல்வர் ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலினை பார்த்து. அப்புறம் அதுக்கு பின்னால ஏகப்பட்ட ஆதரவுகள். உதயநிதி ஸ்டாலினை எப்படியாவது துணை முதல்வராக்க வேண்டும் அப்படின்னு அவன் கட்சிக்குள்ளேயே ஒரு ஆதரவு. ஃபர்ஸ்டே 2021 பதவியேற்ற காலத்திலேயே அவருக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஒரு அமைச்சர் போஸ்டாவது வழங்கியிருக்கணும். எம்எல்ஏவா அப்படியே சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி எம்எல்ஏ அப்படி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் 35 அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்க மு.க. ஸ்டாலினோட 2021. அப்பவும் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் போஸ்ட் கொடுக்கப்படவில்லை. அப்பவும் மு.க. ஸ்டாலின் நினைச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. வழுக்கிறது ஆனால் பழுக்கவில்லை அப்படின்னு தெரியல, அது அவர்கிட்ட தெரியும். அப்புறம் 2022 அதனுடைய விவகாரமா எந்த அளவுக்கு வலுத்ததோ, எந்த அளவுக்கு பழுத்திருந்ததோ அந்த அளவுக்கு விளையாட்டுத்துறை, மற்றபடி மனித மேம்பாடு சொல்லி போட்டு ஒரு அமைச்சர் போஸ்ட் கொடுத்தாச்சு. கொடுத்து ரொம்ப திறம்பட செயல்பட்டார் என்பது உலகறிந்த உண்மையாத்தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இவர் 3வது துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்றார். ஃபர்ஸ்ட் கலைஞர் காலத்துல, அதாவது 2006 to 2011 திமுக ஆட்சி இருந்த சமயத்துல கலைஞர் கருணாநிதியின் உடல்நலம் சரியில்லாத நேரத்துல அப்போ மு.க. ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் 2006 to 2011 வரைக்கும். அப்ப 2009 அவருக்கு உடல்நல குறைவு ஏற்படுது. கலைஞர் ஐயா அவர்களுக்கு ஏற்பட்ட உடனே இவரை துணை முதலமைச்சராக 2009 பதவி கொடுக்குறாங்க. அதாவது 29/5/2009 ஸ்டாலின் முதலமைச்சராக. அடுத்தது ஓபிஎஸ் 2வதாக துணை முதல்வராக பதவியேற்ற ஒரு பெருமை ஓபிஎஸ் உண்டு. அதாவது எடப்பாடி அமைச்சர் ஆட்சியில் இருக்கிற சமயத்துல 21/8/2017 ஓபிஎஸ் துணை முதல்வராக பொறுப்பேற்கின்றார். அடுத்ததாக 3வதாக பொறுப்பேற்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தான். 29/9/2024 மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் ஆட்சி போயிட்டு இருக்கு. திமுகவினுடைய திராவிட மாடல் ஆட்சி. அதுல திமுக வினருடைய மிகப்பெரிய ஒரு பேராதரவோடு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவி ஏற்றிருக்கின்றார். உண்மையிலே வயதின் குறைவு, ஆனால் உயர்ந்த பொறுப்பு. அவருக்கு அதுல ரொம்ப விருப்பமும் கிடையாது. அது பக்கமா சொல்லிட்டார். இப்பவே இந்த அமைச்சர் போஸ்டுக்கே 90 கால் ஒரு நாளைக்கு வருது. என்னால ஒன்றும் சமாளிக்க முடியல, என்னால துணை முதல்வர் அப்படிங்கிற போஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அதுக்கு பின்னால பலவிதமான கேள்வி கேட்டது. எனக்கு தெரியாதுங்க, அது முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னாரு. அப்புறம் திரும்பவும் கேட்டதுக்கு, நீங்க சொல்றது உண்மைதான், அதுக்கு நான் இப்ப பதில் சொல்ல முடியாது, அது முதலமைச்சர் தான் பதில் சொல்றது. அப்படியே 1 by 1 வந்துகிட்டு இருந்து இன்னைக்கு துணை முதல்வராக பொறுப்பேற்று விட்ட மிகப்பெரிய ஒரு தருணம். இதன் அடிப்படையில அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காரு. அதாவது இது பதவி கிடையாது, பொறுப்பு அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு மிக பொறுப்பான ஒரு வார்த்தையா பயன்படுத்தி இருப்பது உண்மையிலே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எல்லாமே ஒரு போஸ்ட் கொடுத்தா அப்படி சும்மா ஒரு சாதாரணமா நம்ம ஊரே எடுத்துக்கலாம், நம்ம இருக்கக்கூடிய ஒரு இதுல ஒரு கவுன்சிலரே எடுத்துக்கலாம், சும்மா ஒரு வட்ட செயலாளர் போட்டு ஒரு கட்சியில ஏதோ ஒரு ஆகாத ஒரு ஸ்டாம்ப் பேடு கட்சியில கொடுத்த உடனே சில பேர் துள்ளி குதிப்பாங்க. ஆனா அவர் அப்படி கிடையாது. இது பதவி அல்ல, பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக நிதானமாக அதோட அனைத்து அமைச்சருடன் ஒன்றிணைந்து நான் களப்பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிதானமா பண்ணியிருக்கார். இதெல்லாம் விட அவரோடு சேர்ந்து மொத்தம் 4 அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றிருக்காங்க. 6 அமைச்சர்களுக்கு இது இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது.
அத்தோடு 3 அமைச்சர்கள் வந்து நீக்கப்பட்டு விட்டார்கள். பிளஸ் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வர் போஸ்ட். ரொம்ப விஷயம் இதுல ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா, முந்தா நாள் ரிலீஸ் ஆகி செந்தில் பாலாஜி வந்தார் புழல் சிறையிலிருந்து. அடுத்த நாளே அவருக்கு வந்து அதே பதவி, அமைச்சரவை பதவி, மதுவிலக்கு தீர்வு, மற்றபடி வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன மின்சாரத்துறை கொடுத்து அதன் அடிப்படை அப்படியே கொடுத்தாச்சு. பொதுவாக வந்து செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படிங்கிறது தெரியுது. விஷயமே அதான். அதாவது வந்து கொங்கு நாட்டு சிங்கம் அப்படின்னு இன்னைக்கு அவருக்கு பெயர் உண்டு செந்தில் பாலாஜிக்கு. அடிப்படையில வந்து அந்த ஏரியாவை வந்து எடப்பாடி வந்து பிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு, செல்லுபடி ஆகல. அடுத்தது அண்ணாமலை வந்து அங்க, ஏன்னா ரெண்டுமே எல்லாமே ஒரே சமூகம். செந்தில் பாலாஜிங்கிற கான்செப்ட் அவரு கொங்கு நாட்டு சம்பந்தப்பட்ட வகையில நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் வெற்றி அடைஞ்சாரு. மற்றபடி வந்து அதிமுகவுக்கு எடப்பாடி, பாஜகவுக்கு அண்ணாமலை, திமுகவுக்கு அப்புறம் ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அதான் வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜியை கட்டாயம் என்னைக்கு அவர் ரிலீஸ் ஆவார்னு பார்த்து ஜாமீன்ல இருந்து வெளியே வருவார். அதாவது வழக்கிலிருந்து அவர் ஒன்றும் ரிலீஸ் ஆகல, இன்றைக்கு ஜாமீனில் வெளிவருகிறாங்க. அன்றைக்கே அடுத்த நாளிலே வந்து அவருக்கு கொடுத்து கொங்கு நாட்டை தன்வயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து இன்னைக்கு திமுக வந்து வெற்றி அடைந்திருக்கிறது அப்படின்னா நம்ம சொல்ல முடியும். 2026 தேர்தலுக்கு இப்பவே வந்து அச்சாரம் போட்டாச்சு. ஆமா, உதயநிதி ஸ்டாலின் இறக்கப்பட்டு விட்டார். கொங்கு நாடு சம்பந்தப்பட்ட செந்தில் பாலாஜி இறக்கப்பட்டு விட்டார். அடுத்தடுத்து வந்து அமைச்சரவையில் மாற்றம் அப்படிங்கிற பேர்ல பட்டியலின சகோதரர் ஒருவர், மற்றபடி வந்து சிறுபான்மை துறை வந்து இப்ப நாசருக்கு பழைய அவர் பால்வளத்துறை இருந்தது, ஆவடி நாசருக்கு மாற்றி கொடுத்துட்டு செஞ்சி மஸ்தான் வந்து நீக்கப்பட்டு விட்டார். இப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு மாற்றம். அப்புறம் வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து அற்புதமான அமைச்சரவை போஸ்ட் கொடுத்தாச்சு. அப்போ வந்து என்னாச்சு, எல்லாருடைய வாயை மூட வேணும் அப்படிங்கிற ஒரே நிர்பந்தமான ஒரு விஷயம். கொங்கு நாட்டுக்கும் பிளஸ், மற்றபடி உதயநிதி வகையில ஆல்ரெடி அங்க தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல வந்து விஜய் வர போறார் 2026. அப்போ வந்து அவரும் வந்து ஒரு மாசுள்ள நடிகர், இவரும் மாசுள்ள நடிகர். 2 பேருக்கு மோதல் ஏற்படக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்கு 2026. ஏன்னா அமைச்சரவையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதே வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அச்சாரம் இடுவதற்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் பண்ணியிருக்காரு ஒழிய மற்றபடி இதுல நிறைய உள்கருத்து நிறைய இருக்கு. ரொம்ப கூர்ந்து கவனிச்சா அப்படின்னா, அனைத்து சமூகத்தையும் நிம்மதி அடைய செய்ய வேண்டும், அனைத்து சமூகமும் நமக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமத்துவமான ஒரு எண்ணம். ஏன்னா சமத்துவ புறத்தை உருவாக்கிய ஒரு கட்சி அது திமுக. அதே நேரத்தில் வந்து சமத்துவ எண்ணங்கள் எனக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில வன்னியர் வாயம் மூடியாச்சு. பிற்படுத்தப்பட்ட அந்த இது பட்டியலின கான்செப்ட்ல ஒருத்தரை போட்டாங்க. ஆமா, பட்டியலின சம்பந்தப்பட்ட வகையில வந்து எல்லாமே வந்து ஆதி திராவிடத்துறை, மற்றபடி ஒரு கீழே அதுக்கு கீழே இருக்கிற துறையை தான் கொடுப்பாங்க. கோவி செழியன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து உயர்கல்விய பொன்முடிய வந்து வனத்துறைக்கு போட்டுட்டு உயர்கல்வி கான்செப்டை வந்து இன்னைக்கு கோவி செழியனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஆமா, இதெல்லாம் வந்து ஆமா ரொம்ப திட்டமிட்ட செயல். ஆமா, திட்டமிட்ட செயல். ஒரே டேக்கில் முடிச்சிடலாம், எப்படி இருந்தாலும் நமக்கு ஜாமீன் கிடைச்சிடும். செந்தில் பாலாஜி வகையில வருத்தம் கடகடகன 1 by 1 முடிச்சலாம் சொல்லி டக்கு 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 டக்குன்னு. ஆமா, உதயநிதி ஸ்டாலினை வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வராக இறக்கியதுக்கு ஒரே காரணம் வந்து எதிராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் பேனர் வந்துகிட்டு இருக்கு. அதை அடித்து தூக்கி தூளாக்க வேண்டும் அப்படிங்கிறது திமுகவுடைய நிலைப்பாடு. மற்றபடி வந்து பார்க்கக்கூடிய சமயத்துல 2026 நாங்கள் 234 தொகுதியில் 200 தொகுதி வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு கூக்குரலை இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு போர்க்குரல், மிகப்பெரிய ஒரு வீரக்குரல். இன்னும் சொல்ல போனா அனைத்து நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக மு.க. ஸ்டாலினோட மிகப்பெரிய ஒரு அறைகூலாவத்தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழல் அது. ஆமா, 234 தொகுதியில 200 தொகுதி கட்டாயமாக வெட்டுரும் அப்படி சொல்லிட்டு தான் 40-40 அடிச்சாங்க. சும்மா மக்கள் ஓட்டுலாம் போட்டுற மாட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணுங்க. அதுதான் பெரிய விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து திமுக செய்தது. இனிதான் இருக்கு பயங்கரம். 2020 18 மாசம் 17 மாசம் 19 மாசம் இருக்கு, அவ்வளவுதான்.
ஆமா 19 18 வரும், அவ்வளவுதான். அதற்குள்ள இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்வார்கள். இப்பவே வந்து பாருங்க, கம்ப்ளீட் ஆமா மழை வரக்கூடிய ஒரு சூழலே கிடையாது. அப்பப்போ வருது. இன்னும் வடகிழக்கு பருவ இது ஸ்டார்ட் ஆகல, அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஒரு 4-5 நாள் இருக்கு. ஆமா இருந்தா இப்பவே வந்து அதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையான ஒரு தனத்தை வந்து ஆமா இந்த திராவிட மாடல் ஆட்சி மு.க.ஸ்டாலின் மூலமாக தமிழக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பகிரங்கமான ஒண்ணு. இன்னும் ஆழ்ந்து சிந்திச்சா அப்படின்னா, கலைஞர் கருணாநிதியை விட மு.க.ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு. எல்லோரையும் அரவணைத்து ஆமா கலைஞர் ஐயாவது கூட டக்குன்னு சில விஷயங்களை பேசிடுவாங்க. மு.க.ஸ்டாலின் அப்படி ரொம்ப நிதானமாக சில கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு பாருங்க, அமெரிக்காவில இருந்து வந்தாரு. வந்த உடனே என்னங்க இந்த மாதிரி துணை முதல்வர் போஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் கொடுக்குற மாதிரி கேள்வி போட்டேன் இப்போ அப்படிங்கிற மாதிரி உடனே அதை திருப்பி பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மந்திரி சபை மாற்றி அமைக்க போகிறதாமே அப்படி எல்லாத்தையும் ஒரே டைம்ல கேட்கிறப்ப ஒரே சொல்லிட்டாங்க, மாற்றம் வரும் ஆனால் ஏமாற்றம் இருக்காது அப்படின்ட்டாங்க. அது ரொம்ப தெளிவா ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில பார்க்கின்றபோது உண்மையிலே வந்து இவருடைய ஒரு ஆட்சி 2026 இதே போக்கில் சென்றால் 234 தொகுதி கட்டாயம் 200 தொகுதியில் அவர் வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மையா தெரியும். நம்ம இது வந்து மந்திரமோ மாயாஜாலமோ என்னமோ மிக ஒரு தந்திரமாக பேசக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. அறிவுபூர்வமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கட்டாயமாக 200 தொகுதியை கட்டாயமா கைப்பற்றுவார். ஆமா அந்த அளவுக்கு தான் வந்து மு.க.ஸ்டாலினுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம், மக்களுடைய ஒரு வெளிப்பாடுங்க, அவ்வளவுதான். என்னதான் தலைகள் இந்த தண்ணி குடிச்சாலும் சரி, மக்களா பார்த்து ஓட்டு போட்டா அதுக்கு வந்து நீங்க செஞ்சாதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. ஆமா அதை ஓட்டு போட்டு சும்மாவாது போட்டி எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக கேட்டாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் பிலிம் காட்டுறது, இந்த பாமக காட்டின மாதிரிலாம் காட்டுறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதிமுகவது மக்களுக்கு செய்திருக்கிறாரு, ஆனா பாஜக என்ன செய்து, பாமக என்ன செய்யுது, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து இது கேள்வி ஓட்டு கேட்கக்கூடிய சமயத்துல ஏன்னா திமுகவுக்கு என்ன வழியா இல்லை, ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. எத்தனையோ திட்டங்களை வந்து அடுக்கிட்டே போலாம். அது அடிப்படையில வந்து கட்டாயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்படியே போனாங்கன்னா கட்டாயமா மக்கள் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆமா 234 தொகுதி 200 தொகுதி கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில ஒரே டேக்கு. ஆமா இதுல இன்னொரு சூட்சமும் இதுல இருக்குது. ஆமா தாவேக்காவை வந்து விஜய் கட்சியின் இவர்கள் எந்த அளவுக்கு ஓவர்டேக் பண்ண போறாங்க, இல்ல வந்து கூட்டணிங்கிற கான்செப்ட்ல சேர்த்து அதை ஒண்ணுமில்லாம பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சில நுணுக்கமான விஷயம்லாம் இருக்கு. இந்த அக்டோபர் 27 வந்து அவங்க வந்து மாநாடு நடத்த போறாங்க. அதனுடைய நிலைப்பாடு வேறு விதமாக கூட்டம் சேரத்தான் செய்யும் ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப. ஆனா மக்கள் முன்னால் நிற்கக்கூடிய சமயத்துல யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அங்கதான் வந்து வெற்றி விஜய்க்கு வருமா அப்படிங்கிறதான். ஆமா அதன் அடிப்படையில வந்து புதுமுகம் அப்படிங்கிறது இந்த தமிழக மக்கள் பார்ப்பார்கள். அது ஒரு விஷயம் இருக்கு. எடுத்தோன்னு குத்திர மாட்டாங்க. மாசு இருக்கலாம், அது சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் அரசியல் என்பது அனுபவமான ஒரு விஷயம். டாக்டர், அரசியல்வாதி, நீதிபதிகள், அப்புறம் நம்ம மேஸ்திரி, சிவில் இன்ஜினியர் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து அனுபவத்தை தான் பார்ப்பாங்க. அந்த அனுபவம் என்பது திமுகவில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து விட்டது. மு.க.ஸ்டாலின் சொல்ல வேண்டிய அவசியமே அவர் அப்பா காலத்தில் இருந்துட்டு இருக்கிறார். அதனால வந்து அனுபவத்தை பார்க்கின்ற பொழுது திமுக கட்டாயமாக 234 தொகுதி 200 தொகுதி கட்டாயமாக வெற்றி அடையும். ஆமா மற்ற வகையில மாசு அப்படிங்கிற கான்செப்ட்ல தாவேக்கா ஏதோ ஒரு வகையில் குறுக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிடுச்சு. அதை வந்து எவ்வாறு வெற்றி கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுக வந்து இறக்கியிருக்கு. அதான் பகிரங்கமான உண்மை. ஆமா அப்ப வந்து எடைக்கு இட நாணயம் அப்படிங்கும் போது கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு சறுக்கள் ஆமா திமுகவை தவிர அனைத்து கட்சிகளுக்குமே ஏற்படும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.